நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டத்தில் உள்ள திருவதிகை வீராட்டனேஸ்வரர் கோயில். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்த கோயில் என்று எதை சொல்கிறார்கள்? நாவுக்கரசர் என்று சொல்லப்படுகின்ற அப்பர் முதலில் தேவாரம் பாடிய திருத்தலம் இதுதான். இந்த கோயிலின் கோபுரத்தை பிற்கால பல்லவர்களில் ஒருவரான கோப்பெருஞ்சிங்க காடவராயன் இந்த கோபுரத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். அவரது சிற்பத்தை தான் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். கோயிலின் வெளிப்புறத்தில் இருந்து பார்க்கும்போது கற்களால் செய்யப்பட்ட அற்புதமான சிற்பங்கள் நம் கண்களை கவருகின்றன. இதோ இந்த சிற்பம் அவர்களுடைய சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தாமரையிலிருந்து வெளியே செல்லும் ஒரு நாகத்தின் கழுத்தில் கல்லால் செய்யப்பட்ட சங்கிலி ஒன்று நம் கண்ணுக்கு விருந்தளிக்கிறது. இந்த கோயிலில் ராஜகோபுரத்தின் உள்ளே பார்க்கும்போது நடன மாதர்கள் பரதக்கலையின் பல்வேறு அம்சங்களை அழகான சிற்பங்களாக இங்கே கல்லிலே செதுக்கி இருக்கிறார்கள். பிரதான ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்து இடது பக்கம் பார்த்தோம் என்றால் அழகான மகாவீரர் சிலை ஒன்று இருக்கிறது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இக்கோயிலில் உழவாரப்பணி செய்த போது இந்த மகாவீரர் சிலை கிடைத்ததாக அங்குள்ளவர் கூறுகிறார். ஆனால் சிலர் இதை புத்தர் சிலை என்றும் கூறுகிறார்கள். பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலில் மகாவீரர் சிலை இருப்பது சரியான காலகட்டம் என்று தோன்றுகிறது. சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இக்கோயிலின் விமானத்தை பார்த்துத்தான் தஞ்சை பெரிய கோயிலின் விமானமும் அமைக்கப்பட்டது என்கிறார்கள். அதையும் இங்கே நாம் கண்டு ரசிக்க முடியும். கோயிலின் உள்ளே தூண்களை தாங்கும் சிங்க யாளிகளை கொண்டு அழகாக செதுக்கி இருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு அற்புதமான சிற்பங்கள் இந்த கோயிலில் காண கிடைக்கின்றன. இக்கோவிலில் அர்ச்சகராக இருக்கும் திரு பசுபதி அவர்களிடம் நாம் பேசிய போது இக்கோயிலின் சிறப்புகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலே மலையானே போற்றி போற்றி. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் திருவதிகை அப்படின்ற புண்ணியமான க்ஷேத்திரம் இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமானுக்கு வயிற்று வழி போக்கின தலம். திலகவதியாரும் அப்பர் பெருமானும் உழவாரம் செய்த இடம் இது. முதல்ல உழவார பணி செய்த இடம் இங்கே தான். அந்த அப்பர் பெருமான் நாவுக்கரச பெருமான் மதம் மாறி போயிடுறார். சைவ மதத்துலேருந்து சமண மதத்துக்கு போயிடுறார். மறுபடியும் அந்த சைவ மதத்துக்கு வர வைக்கிறதுக்காக அவங்க அக்கா திலகவதியார் சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணி அந்த வயிற்று வலி வரவழைச்சு எங்கே போனாலும் அந்த வயிற்று வலி குணமாகலை. மறுபடியும் இந்த சுவாமிகிட்ட அணுகி பிறகு தான் அந்த வயிற்று வலி குணமாகுது. கூற்றாயினவாறுன்ற விளக்ககளீர் என்ற முதல் தேவாரம் பாடினத்தலம் இது தான். நாவுக்கரச பெருமான் முதல் தேவாரம் பாடினத்தலம் நம்ம திருவதிகை தான். இங்கிருந்து மற்ற தலங்கள்லாம் போகிறார். அந்த பதிகத்தை பாடி அவருடைய அந்த தீர்த்தமும் அந்த சூளை தீர்த்தம் அந்த தீர்த்தமும் அந்த விபூதி சாப்பிட்டு அந்த வயிற்று வலி அவர் குணமாகிடுறாரு. அப்புறம் சுவாமிகிட்ட சரணாகதி அடைஞ்சார். சுவாமியை பார்த்திங்கன்னா 16 பட்டை வடிவிலாக இருப்பார். சுற்றி 16 பட்டையாக இருக்கும். 16 செல்வங்களும் கிடைக்கின்றது ஐதீகம். சிவபெருமானுக்கு முன்னாடி சுவாமி அம்பாள் திருமண கோலத்தில் இருக்காங்க. அது ரொம்ப விசேஷமானது. என்ன கேட்டிங்கன்னா அப்பர் பெருமானுக்கு திருமண கோல காட்சி கொடுத்ததெல்லாம் இது. காஞ்சிபுரம், வேதாரண்யம், திருவிழிமலை இப்படி ஒரு 5-6 இடங்களில் மட்டும்தான் புராதனமான ஆலயங்களில். இப்போ நிறைய இடங்களில் அந்த மாதிரி வடிவமைக்கிறாலும் புராதனமான இந்த இந்த 6 ஆலயங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அதுமாரி நம்ம ஆலயத்துலேயும் சுவாமிக்கு பின்பக்கத்தில் கல்யாண கோலத்தில் இருக்காங்க. சிவன் பார்வதி கல்யாண கோலத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுமாதிரி அம்பாள் பெரிய நாயகி சிவபெருமானுக்கு வலது பாகத்திலேயே அவர் கல்யாண கோலத்திலேயே எப்பயும் இருக்கிறதுனால இந்த கல்யாண பிரார்த்தனைகள்லாம் செய்கிறது ரொம்ப திருமண தடையில் தான் இருந்தால் இந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு திருமாங்கல்லை கயிறு வெளியில் அந்த இதில் கட்டிட்டு போகும்போது அவளுக்கு அந்த திருமணம் நடக்கின்றதாக ஐதீகம். சுவாமி அம்பாள் பார்த்திங்கன்னா ஊர்வஹஸ்தமாக இருக்கும். இந்த திருமண நேரத்தில்
கைப்பிடிக்கிற மாதிரி அம்பாள் வடிவமைப்பில் இந்த இடத்துல இருக்காங்க. அம்பாளுக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரம் என்று மகாபிரிவா பிரதிஷ்டை பண்ண ஸ்ரீசக்கரம் இருக்குது. ரொம்ப விசேஷமானது. 64 சக்தி பீடத்தில் நம்ம அம்பாள் ஒன்று. அதனால் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது திரிபுர சம்ஹார மண்டலம் அஷ்ட வீரட்டான தலங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அஷ்ட வீரட்டான தலங்கள் சுவாமி சிவபெருமான் போர் பொருத்தலங்கள் 8 இடங்கள். அந்த 8 இடங்களில் வந்து திருக்கடையூர் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யமன சம்ஹாரம் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஐதீகம். அதனால் இந்த 8 இடத்துலையும் ஒரு சுவாமி வந்து ஒவ்வொரு சம்ஹாரம் பண்ணிருக்காரு. அதில் வந்து தேரில் போய் சம்ஹாரம் பண்ணத்தாலும் நம்ம இடம்தான். தேரை உருவாக்கி சம்ஹாரம் போனதாலும் நம்ம திருவதி க்ஷேத்திரம். தாரகாட்சன், வித்யுன்மாட்சன், வித்யுன்மாலின்ற 3 அசுரர்களை வந்து இங்கே தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி அப்படி 3 அசுரர்களை வந்து 3 பக்கமும் வந்து இங்கே சம்ஹாரம் பண்ணிருக்காரு. தான் ரொம்ப விசேஷமானது. தேவர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்துனே இருக்காங்க. சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணி அவர் பல கோடி வருஷங்கள் அந்த தேரை உருவாக்கி எல்லாரும் தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொரு விசேஷத்தை பண்ணுறாங்க. பிரம்மா வந்து தேரை விட்டு அந்த இந்த திரிபுரம் சம்ஹாரம் இதுதான், இந்த சிற்பம் இதுதான். எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுறாங்க. பிரம்மா தேரோட்டியாக வரார், மகாவிஷ்ணு அம்பா வரார், சரநாராயண பிரம்ம இங்கே ஒரு ஆலயம் இருக்குது. அதனால தான் மகாவிஷ்ணு வந்து இங்கே அம்பா வரார். அது ரொம்ப விசேஷம். 4 வேதங்கள் 4 சக்கரங்களாக வருது. இப்படியாக ஒவ்வொரு தேவர்களும் அவங்களுடைய பங்களிப்பு பண்ணிவிட்டு எல்லோருமே ஆணவத்தில் இருக்காங்க. அந்த தேர் பார்த்திங்கன்னா பல கோடி 100 ஆண்டு வருஷங்கள் வந்து அந்த தேர் உருவாகிறதுக்கு காரணமாகுது. ஆனால் வந்து சுவாமி வந்து இதை பார்த்துட்டே இருக்கார். எல்லோரும் அந்த போருக்கு புறப்பட்டு போகும்போது சுவாமி ஒரு நிமிஷம் அப்படி புன்னகிச்சாராம். அந்த 3 கோட்டைகளும் அப்படியே அதே இடத்துல பஸ்மமாகிடுது. அதுதான் ரொம்ப விசேஷம். அதனால் ஆணவமலம், கண்மமலம், மாயாமலம் என்ற 3 ஜென்ம பாவங்களும் அந்த மலங்களும் அழிக்கக்கூடிய தலங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பாவங்களும் அழிஞ்சிடும். சுவாமி அப்பேற்பட்ட உன்னதமான மூர்த்தி அவர். இங்கே வந்து தரிசனம் பண்ண வரணும். 8 இடங்களையும் பார்க்குறது ரொம்ப விசேஷமானது. நம்ம திருவதி க்ஷேத்திரம் வந்து 3வது தலம், திருக்கடையூர் 8வது தலம், திருக்கண்டியூர், திருக்கோயிலூர், திருவதிகை, திருப்பரியலூர், திருவிற்குடி, திருவழுவூர், திருக்கடையூர், திருக்குறுக்கை அப்படியாக 8 தலங்கள் வந்து இந்த சம்ஹாரம் பண்ண க்ஷேத்திரமாக சொல்கிறது. இந்த 8 இடங்களில் நம்ம திருவதிகை க்ஷேத்திரம் வந்து 3வது தலமாக இருக்குது. 3 பக்கம் 3 அசுரலம் பண்ணி திரிபுர சம்ஹாரம் பண்ணுற தலமாக இங்கே இருக்குது. திரிபுர சம்ஹார மூர்த்தி இங்கே உற்சவமூர்த்தி இருக்கார். ரொம்ப விசேஷமான தலம் இது. தேர் உருவான இடம் முதல்ல தேர் உருவான இடம் தான். சுவாமி தேரை உருவாக்கி போருக்கு போகிறார். அதனால் தேர் உருவான இடம், தேர் வடிவிலான கோவில் இது. ரொம்ப விசேஷமான சிற்பங்கள் பார்த்திங்கன்னா பூமி தலை வரைக்கும் இருக்கும். அது ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள். பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில். தூண் அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 16 பட்டைகளாக இருக்கும். ஆனால் மூலவர்லிங்கும் 16 பட்டையாக இருக்கும். அதான் ரொம்ப விசேஷமானது. தஞ்சாவூர் கோயிலுக்கு முன்னாடி கட்ட கோவில். அது தஞ்சாவூர் கோவில் வந்து ராஜராஜ சோழன் கட்டுறது. இந்த கோவில் பார்த்து தான் தஞ்சை கோவிலே கட்டதாக வரலாறு சொல்கிறது. இந்த சுவாமியோட விமானம் பார்த்திங்கன்னா தஞ்சை கோபுர அமைப்பில் இருக்கும். இதை பார்த்து தான் அதை கட்டதாக வரலாறுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஆலயத்துக்கு வருகிறது இங்கே எல்லோரும் சௌக்கியமாக அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆலயத்துக்கு பார்க்கறதே ரொம்ப விசேஷமானது. சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு இல்லாமல்ல பெரிய நாயகி உடனுரை வீரட்டானேஸ்வராவில் வந்து பெரும்படி பிரார்த்தனை செஞ்சுக்கணும். நீங்கள் இந்த கோயிலுக்கு வர வேண்டும் என்றால் பன்ருட்டியிலிருந்து கடலூர் செல்லும் வழியில் சற்றே இடது பக்கம் 2 கிலோமீட்டர் சென்றால் இந்த திருவதிக்கு வந்து சேர முடியும். இதே போல உங்கள் ஊரில் உள்ள திருத்தலங்களை பற்றி வாலு டிவியில் ஒளிபரப்ப வேண்டும் என்று நினைத்தால் நீங்களே கூட இது போல ஒரு காணொளியை அழகாக எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். 9600045295 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வையுங்கள். உங்களது ஊர் பெயரோடு அதை நான் மகிழ்ச்சியோடு வெளியிடுகிறேன்.